அகே யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஹனுமன் ஜெயந்தி, அதாவது ஹனுமனோட பிறந்த நாள். அவர் எவ்வாறு பிறந்தார், அவர் எப்படி வழிபடணும், அவரோட மகிமைகள் இதெல்லாம் பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். Buymote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buymote e-shopping இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற, போய் செக் பண்ணி பாருங்கள். மார்கழி மாத மூல நட்சத்திர நன்னாளில் அனுமன் அவதரித்தார். சிவசக்தி அருளால் தோன்றிய அனுமன் வாயுபுத்திரன், அஞ்சனை மைந்தன், ஆஞ்சநேயன் என்று திருப்பெயர்கள் கொண்டார். திரேதாயுகத்தில் வாழ்ந்த சிவபக்தனான குஞ்சரன் என்பவர் குழந்தை வரம் கேட்டு ஈசனை நோக்கி தவம் புரிந்தார். சர்வ லட்சணமும் கொண்ட அழகிய மகள் உனக்கு பிறப்பாள். அவளுக்கு பிறக்கும் மகன் எனது அம்சமாக தோன்றி வலிமையும் வீரமும் கொண்ட சிரஞ்சீவியாக வாழ்வான் என்று ஈசன் வரமளித்து மறைந்தார். ஈசன் அருளால் குஞ்சரனுக்கு பிறந்த மகள் அஞ்சனை என்ற திருநாமம் கொண்டு வளர்ந்தாள். மணப்பருவம் அடைந்த அஞ்சனை கேசரை என்னும் வானவ மன்னரை மணந்து கொண்டார். திருமணம் முடித்த அஞ்சனை புத்திர பாக்கியம் இல்லாமல் நெடுநாளாக ஈசனை நோக்கி கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். பக்தியின் நற்குணங்கள் கொண்ட அஞ்சனையின் நல்ல குணங்களை மெச்சி தர்ம தேவதை அவளின் முன் தோன்றி, ஆஞ்சநேயா, நீ மாலவன் வீற்றிருக்கும் திருவேங்கடமலைக்கு உன் கணவருடன் சென்று தங்கி ஈசனை குறித்து தவம் செய். ஈசன் அருளால் எவராலும் வெல்ல முடியாத அழகிய மகன் பெறுவாய் என்று ஆசி கூறினாள். தர்மதேவதை கூறியவாறு திருமலைக்கு சென்று கடும் தவம் இருந்தாள். ஈசன் ஆணைப்படி அஞ்சனையின் தவத்தை மெச்சி வாயுதேவன் ஓர் அற்புத கனி பரிசளித்தார். அந்த கனியை உண்ட அஞ்சனை கருவுற்றாள். மார்கழி மாத மூல நட்சத்திர நன்னாளில் அனுமன் அவதரித்தார். சிவசக்தி அருளால் தோன்றிய அனுமன் வாயுபுத்திரன், அஞ்சனை மைந்தன், ஆஞ்சநேயன் என்ற பெயர்களை கொண்டார். சைவ மரபில் அனுமன் சிவனின் அவதாரமாக கருதப்படுகின்றார். அவரது கதை இராமாயணத்தில் மட்டுமல்ல, மகாபாரதம் மற்றும் பல்வேறு புராணங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ளனர். அனுமன் ராமன் மீது கொண்ட அளவற்ற பக்தியால் ராமனின் தொண்டனாக விளங்கியவர். வைணவ கோயில்களில் அனுமனுக்கு தனி சன்னதியுண்டு. என்றும் சிரஞ்சீவியாக வாழும் வரத்தை பெற்றவர் ஆஞ்சநேயர். இன்றளவும் அருவமாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் என்று ஆன்மீகவாதிகள் நம்புகின்றனர். சிறந்த பக்தன் என்று கூறினால் அது ஆஞ்சநேயருக்கு பொருந்தும். ராமபிரானின் மீது கொண்ட தீராத அன்பினால் அவருடைய தொண்டராகவே அருக்காகவே வாழ்ந்தவர்தான் ஆஞ்சநேயர். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை நாம் எப்படி வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்றுதான் இந்த பதிவில் பார்க்கிறோம். ஆஞ்சநேயருக்கு ராமபிரானை பிடிக்கும் என்பதால் அவர் சர்வ காலமும் ராமா ராமா என்று உச்சரித்த வண்ணம் இருப்பார். அதனால் யார் ஒருவர் வாயிலிருந்து ராமா என்ற நாமம் வருகிறதோ அவரை ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடிக்கும். ராமா என்று கூறி நம்முடைய பிரச்சனைகளை நாம் கூறும் பொழுது அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க அனுமன் ஓடி வந்து விடுவான். ஆஞ்சநேயர் காயத்ரி மந்திரம்: ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனும பிரஜோதயாத். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனும பிரஜோதயாத். ஆஞ்சநேயரை எல்லா நாட்களிலும் வழிபடலாம். புதன், வியாழன், சனி இம்மூன்று கிழமைகளில் வழிபடுவதால் மிகுந்த நன்மைகள் கிடைக்கும். ஆஞ்சநேயரை பலவிதமான முறைகளில் வழிபாடு செய்வதால் நினைத்த நேரத்தில் நடைபெறும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கையாகும். அவரை மனமுருக ராமா ராமா என்று அழைக்கும் போது ஓடி வந்து நமக்கு உதவி செய்வார். ஆஞ்சநேயரை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம காரிய சித்தி ஆகணும், நினச்சது நடக்கணும், நம் வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆஞ்சநேயரை மனமுருகி வேண்டும்போது கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து நம்மளுக்கு நிறைவேறும். அது நம்ம நியாயமான வேண்டுதலாக இருக்கணும். மற்றவங்கள ஏமாத்துறது அந்த மாதிரி இல்லாமல் உண்மையாகவும் நியாயமான வேண்டுதலாகவும் இருக்கணும். இப்போ
இப்போ நம்ம ஆஞ்சநேயர் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ராமநாமம் சொன்னாவே அவர் மனம் உருகிடுவார். ராமா ராமான்னு சொல்ல சொல்ல அவர் மனம் உருகி நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார். அவர் எப்படி வழிபடணும் அப்படின்னா வாள் வச்சு வழிபடலாம், மிக சிறந்த வழிபாடாக இருக்கும். என்ன பண்ணோம் அப்படின்னா வாளில் பொட்டு வைக்க ஆரம்பித்து டெய்லியும் வழிபாடு ஆரம்பித்து பொட்டு வச்சுட்டே வரணும். அந்த நுனிக்கு வர்றதுக்குள்ளே நம்ம நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். இது உண்மை. நிறைய பேர்த்துக்கு அது நடந்திருக்கு. அது எப்படி செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு எந்த கிழமை வேணாலும் அந்த வழிபாட்டை ஆரம்பிக்கலாம். நீங்கள் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நம்மளுக்கு எப்போ முடியுதோ அந்த கிழமையை ஆரம்பித்தும் டெய்லியும் சந்தனம் குங்குமம் வாலில் வச்சு கொஞ்சம் அடுத்தடுத்ததாக மேலே மேலே அப்படியே வந்துகிட்டே இருக்கணும். நம்ம வீட்டில் சாமி படம் இருக்குது, ஆஞ்சநேயர் படம் இருக்கும் அப்படின்னா அந்த வாலில் கூட நம்ம பொட்டு வைக்கலாம். ஏன்னா நம்ம கோயில் தேடி போய் வைக்கிறது அப்படிங்கிறது சிரமம். அதனால நம்ம வீட்டிலையே செய்யலாம். இந்த மாதிரி டெய்லி பொட்டு வைக்கும்போது நம்ம ஆஞ்சநேயரோட மந்திரம் ஸ்லோகம் இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன தெரியுதோ பாராயணம் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் சுந்தரகாண்டம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம வீட்டில் சுந்தரகாண்டம் உட்காந்து படிக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த சுந்தரகாண்டம் படிக்கிறப்ப ஆஞ்சநேயருக்குன்னு ஒரு தனியாக மனை போட்டு அதை அவரை அமர்ற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிட்டு உட்காந்து படிக்கும்போது நம்ம படிக்கிற அந்த சுந்தரகாண்டத்தை ஆஞ்சநேயரே நேரில் உட்காந்து அதை கேட்பார், மனம் உருகுவார், நம்ம வேண்டுதலை நிறைவேற்றும். இன்று அனுமன் ஜெயந்தி. இந்நன்னாளில் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுங்க மனமாற, உங்கள் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஜெய் ஆஞ்சநேயா. ராம் 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 ராம்.